முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல செய்தியோட நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழப்போறன்ற நல்ல செய்தியோடு தான் இந்த அப்பன் முருகன் உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக உன் கண்ணு முன்னால் மூடி கிடந்த கதவுகள் எல்லாம் இப்போது உனக்காக திறக்கப்படும். நீ எதெல்லாம் எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்தாயோ அது எல்லாமே தானாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. ஆபத்து நீ நினச்ச அத்தனை விஷயங்களில் இருந்து இந்த அப்பன் முருகன் உன்னை காப்பாத்துறேன். பிரச்சனையாக இருந்த விஷயங்களை சரி செஞ்சு உனக்கான பிரம்மாண்டமான வெற்றி பாதையை திறந்து வைக்கிறேன் என் செல்லமே. இனிமே நீ போகிற பாதையில் உனக்கு தோல்வி தடங்கள் தடைன்னு எதுவுமே வரவிட மாட்டேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்தாலும், எவ்வளவோ உறவுகளும் சொந்த பந்தமும் உனக்கு இருந்தாலும் கூட உன் மனசுக்குள்ள ஒரு தனிமை இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த தனிமையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான வசந்த காலத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். முதல்ல நீ யாருங்கிறத நீ முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துடு என் செல்லமே. நேற்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தப்பாக நடந்திருக்கலாம். நீ எதிர்பார்த்தது நடக்காமல் ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கலாம். அதுக்காக இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விடாதே. கடந்து போன நாட்களை மாற்ற உன்னால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன் அப்பன் முருகனால் முடியும் அல்லவா? இதுவரைக்கும் நீ ஏமாந்ததையும் தோத்து போனதையும் தாண்டி இப்போது இன்னைக்கு உனக்கான வெற்றியை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நீ வருத்தத்தோடு அனுபவித்த நாட்களை எல்லாம் கடந்து இப்போது வசந்தத்தை அனுபவிக்கும் காலத்தை உருவாக்குவதற்காகவே இந்த நாளின் காலை வேளையில் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். முதல்ல மனசில் இருக்க கவலையை தூக்கி போடு. நீ மற்றவங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்க, உதவி செஞ்சுருக்க, அதை அவங்க மறந்துட்டாங்களேன்னு கவலைப்படாத. நீ செஞ்ச நல்லதை மனிதர்கள் மறந்துருக்கலாம், ஆனால் உன்னை படைச்ச நான் எதையுமே மறக்கலை என் செல்லமே. நீ செய்த ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் தகுந்த பரிசை தான் வட்டியும் முதலுமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். ஏன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்னு கேட்டாய் அல்லவா? சாதாரண வெறும் கரியாக மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடந்தா அது வெறும் நிலக்கரியாகவே போயிருக்கும், வீணா போன கரியாக இருக்கும். அதை அழகான வைரமாக மாற்றுறதுக்காகவே அதை நெருப்பிலும் இருளிலும் வெயிலிலும் அழுத்த செய்தேன். அப்படி அழுத்தத்தை கொடுத்ததின் மூலமாக அது ஒரு வைரமாக நல்ல பயன்படக்கூடிய அழகான ஆபரணமாக மாறுச்சு இல்லையா? அதே போல தான் வெறும் மண்ணா களிமண்ணா கீழே கிடந்திருந்தா எல்லாரும் மிதிச்சிட்டு போயிருப்பாங்க. அதை நல்லா இறுக்கி பிடிச்சி அழுத்தி உருவாக்கும் போது தான் அது சிலையாக மாறுச்சு. அப்படி தான் ஒவ்வொரு அழுத்தமும், ஒவ்வொரு இருளும், ஒவ்வொரு அழுத்தமும், கஷ்டமும் எல்லாமே வழிகளையெல்லாம் தாண்டிய வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்காகவே நான் செய்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா கஷ்டமும் நீ ஜெயிக்கிறதுக்காகவே உனக்கு கொடுக்கப்படும் சோதனைகள்ன்றத இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. உன் மனசில் இருக்க வேதனை எல்லாம் நீ யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தனியாக தவிக்கிறதும் துடிக்கிறதும் எனக்கு தெரியும். நீ மௌனமாக அழுத ஒவ்வொரு நொடியையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். உன் மௌனத்துக்கு பின்னால் இருக்கும் நியாயத்தை இந்த உலகமே வியக்கும்படி நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறேன். எல்லா பிரச்சனைகளும் உன்னை உடைத்து விட்டதாக நினைக்காதே. சிற்பி செதுக்கும் போது கல் உடைஞ்சு போகாது. அதில் இருக்க தேவையற்ற உதிரி பாகங்கள் உதிர்ந்து போய் அது அழகான சிலையாக மாறும். பிரச்சனைகள் உன்னை கஷ்டப்படுத்தும் போது வழிகள் அனைத்தும் சேர்ந்து உன்னை பேரழகான ஆளாக மாற்றுது, உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எப்போது உன் வாழ்க்கையில் உன்னால் கஷ்டங்களை பொறுத்துக்க முடியலை, பிரச்சனைகளை சமாளிக்க முடியலைன்னு தோணுதோ அந்த நிமிஷம் அந்த புள்ளி தான் உன் வாழ்க்கையவே மாற்ற போகிற மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். உன்னால் முடியாது நீ நினைக்கும்போது இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக ஓடி வருவேன். நீ இழந்ததை விட 100 மடங்கு சிறந்த ஒன்றை நான் உன் கைகளில் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் என் செல்லமே. கூட்டத்தோட கூட்டமாக 10ஓட 11 நின்று நீ வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நான் உன்னை படைக்கலை. மேடையில் நின்று இந்த உலகத்தையே உன்னை நோக்கி கைத்தட்ட வைக்க போகிறேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சினா எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுப்பேன். பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பதற்காகத்தானே நீ ஓடிக்கிட்டே இருக்க. பணத்தை தேடி ஓடுற, மனிதர்களை தேடியும் நிம்மதியை தேடியும் நீ ஓடிக்கிட்டே இருக்க. முதல்ல
எதையாவது தேடி எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்காம கொஞ்சம் ஓட்டத்தை நிறுத்தி விட்டு அமைதியாக உட்காரு. கலங்கி போன குட்டையில் பிம்பம் தெரியாது. அமைதியான நீரில் தான் வானத்தை பார்க்க முடியும். உன் மனக்கலக்கத்தை நீ நிறுத்தினால்தான் நான் சொல்லும் பிரச்சனைகளுக்கான தீர்வு உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. நீ எவ்வளவோ பேருக்கு என்னென்னவோ நல்லது செஞ்சும் கூட இன்னும் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலைன்னு கலங்கினாய் அல்லவா? ஒரு கீரை விதையை போட்டால் சில வாரங்கள் கழித்து தான் அது கீரையாக மாறும், அதை அறுவடை செய்ய முடியும். அதே போல் ஒரு ஆலமரத்தை விதையாக போட்டால் அது நிழல் தர்றதுக்கு பல வருஷ கணக்கில் காத்திருக்கணும். அதே போல தான் ஒவ்வொரு விஷயமும். நீ நினைக்கிறது போல உன் எண்ணங்களின் விதையை போலதான் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும். நல்லெண்ணங்கள் அனைத்தும் ஆலமரத்தின் விதைகள் போல. நீ நல்ல எண்ணத்தோடு எதை செஞ்சாலும் அதுக்கு பலன் கிடைக்க கொஞ்சம் தாமதமானாலும் அது பெரிய ஆலமர விருட்சமாக மிக பெரிய அளவில் உனக்கு நிழலாக வந்து வேலை செய்யும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகளை நடத்தி கொடுக்கவே இந்த அப்பன் முருகன் இருக்கு. இன்னைக்கு கூட உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன் வீட்டு வாசலில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ பொறுமையை இழக்காதே. நீ செய்த தானமும் தர்மமும் ஒருபோதும் வீண் போகாது. வட்டியும் முதலுமாக நான் உனக்கானதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன்கிட்ட காசு பணம் இல்லை, திறமை இல்லை, நீ பார்க்குறதுக்கு அழகா இல்லைன்னு உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை அது கிடையாது என் செல்லமே. எனக்கு தேவை உன்னுடைய அழகோ பலமோ கிடையாது, உன்னுடைய தூய்மையான நல்ல மனசு மட்டும்தான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் தங்கமே. பலசாலிகள் தன்னுடைய பலத்தை கண்டு தன்னால் எவ்வளோ பெரிய வேலையையும் எவ்வளோ எடையையும் தூக்கிட முடியும்ன்றதை நினச்சி அகம்பாவம் கொள்ளும் போதெல்லாம் நான் நீ சாதாரண எளியவர்களை வச்சு தான் ஜெயிக்க வைப்பேன். சின்ன சின்ன மனிதர்களையும், அதாவது சாதாரணமான வறுமையில் வாழ்பவர்களையும் எளியவர்களையும் வச்சு எவ்வளவோ பெரிய காரியங்களை நான் செஞ்சுருக்கேன். அவங்களுக்கே வெற்றியை கொடுத்துருக்கேன். அதனால் உன்கிட்ட உடல் பலம் இல்லை அல்லது காசு பலம் இல்லைன்னு உன்னை குறையாக நினச்சி முடங்கி போகாதே. நான் ஒருபோதும் உன்னை குறையாக படைக்கவில்லை என் செல்லமே. ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் குறையா இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்குள்ளதான் என்னுடைய பேராற்றலை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கணும். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருக்கும் குறைந்த பிள்ளை கிடையாது. நீ யாருங்கிறத கூடிய சீக்கிரம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறேன். நீ எப்போதும் தைரியமாக துணிஞ்சு நிற்கணும் என் செல்லமே. நீ வேலை செய்கிற இடத்துலையோ உன் வீட்லையோ அல்லது உறவுகளாலேயோ யாராவது உன்னை நிராகரித்தாலும் அவமானப்படுத்தினாலும் ஒதுக்கி வச்சாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். அந்த நிராகரிப்பை ஒரு சாபமாக நீ பார்க்கவும் வேண்டாம். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நான் அதுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரம் நினச்சிக்கோ. உன்னை தள்ளி வச்சவங்க முன்பாக நீ எப்படி வாழணுங்கிற வெறியை உனக்கு உண்டாக்குவேன். வைராகியத்தை உனக்கு விதையாக போடுவேன். அவங்க முன்னால் வாழ்ந்து காட்டணுன்ற வைராகியத்தோட நீ வாழ்ந்து ஜெயிச்சு நிற்பாயேன்னு செல்லமே. யாராவது உன்னை வேணான்னு சொன்னாங்கன்னா அவங்க உன் கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் தகுதி இல்லைன்னு அர்த்தம். அவங்க உன்னை விலக்கி வைக்கலை. உன் கூட இருக்க தகுதி இல்லாதவர்களை நான் தான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு யார் எப்படி இருந்தாலும் அதுக்காக கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வெற்றி கோப்பையை உன்னை வேணாம்னு சொன்னவங்க கைகளிலிருந்தே உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அப்பா முருகா, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது? இவ்வளோ வலியும் கஷ்டமும் துரோகமும் என்னால் சமாளிக்க முடியலையேன்னு என்கிட்ட கேட்டாய் அல்லவா? நான் யாருக்கும் காரணம் இல்லாமல் எதையும் கொடுக்கறது கிடையாது. நீ என்ன செஞ்சியோ அதைத்தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில் நீ கடந்த காலத்தில் செய்த செயல்களும் உன்னுடைய எண்ணங்களும் சேர்ந்து தான் இப்போது உன் வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் உனக்கு வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எல்லா வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ செஞ்ச நல்லதுக்கேற்ற நன்மைகளை நான் உனக்காக கூடிய சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எப்போதும் நேர்மறையாக இருந்தாலே போதும். உன் எதிர்காலத்தை நான் வசந்தமாக மாற்றி காட்டுவேன். எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் நினச்சி வருத்தப்பட்ட உனக்கு அனைத்தையும் தாண்டி உயர்வை கொய்களில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இப்போது நடப்பதெல்லாம் வெறும் தற்காலிகமான விஷயம்தான். கூடிய சீக்கிரமே நான் உனக்காக மிகப்பெரிய ஒன்றை கொடுக்க முடிவெடுத்துட்டேன். இழப்புகளை கண்டு கலங்காதே.
அது இன்னும் உன்னை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். நீ பிரார்த்தனைங்கிற பேரில் என்கிட்ட தினமும் ஒரு பெரிய கோரிக்கை பட்டியலை நெட்டிகிட்டு இருக்க. கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் அழகான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். ஒரு தாய் தான் குழந்தை ஆசைப்பட்டு கேட்குதுன்றதுக்காக கத்தியை வாங்கி கையில் கொடுக்க மாட்டாதானே? கத்தியை கையில் கொடுத்தா அந்த குழந்தை தன்னை காயப்படுத்தி கொள்ளும், தெரியாமல் குத்தி கிழிச்சு ரத்தம் யுத்தம் வந்துடும் அல்லவா? அதனால தான் சில விஷயங்களை நீ கத்தியாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அது உனக்கு ஆபத்து பிரச்சனைன்னு தெரியாமல் நீ கேட்குற எல்லா விஷயங்களையும் என்னால் உனக்கு செஞ்சு கொடுக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கொடுக்க மறுப்பதெல்லாம் கோபத்தினால் அல்ல, உன் மேலே நான் வச்சிருக்க அக்கறையாலும் பேரன்பாலும். எது உனக்கு ஆபத்தை வரவழைக்கும், யார் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் சில விஷயங்களையும் சில மனிதர்களையும் நீ கேட்டும் கூட உன் கண்களில் காட்டாமல் கைகளில் வந்து சேர்க்காம தள்ளி வச்சிருக்கேன். உன் அறிவுக்கு புலப்படாத சில விஷயங்களை நான் நடத்தும் போது, என் கணக்குப்படி என் திட்டப்படி நான் செயல்படும் போது அதை நீ முழுமையாக ஏற்றுக்கோ. நான் எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் செய்வேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உனக்கானதை நான் ஒருபோதும் உனக்கு தராமல் எங்கேயும் போக மாட்டேன். எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். இனிமே வாழவே வழியில்லை நீ நினைக்கும் போது நான் வந்து உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன். இருள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கோ அதே அளவுக்கு கண்டிப்பாக விடியலும் வந்து சேரும். உன் விதியை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும். அந்த நொடியை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம். நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் திருப்பு முனையை உண்டாக்குவேன்னு செல்லமே. உன் வருத்தத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் யார்கிட்டையாவது சொல்லணும்னு நீ நினைக்கிற. சொன்னால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்னு உனக்கு தோணுது. ஆனால் யார்கிட்ட சொன்னாலும் நம்ம கஷ்டம் யாருக்கும் புரிய போகிறதில்ல நினச்சிக்கிட்டு நீ மென்று விழுங்கும் அந்த மௌனம் எனக்கு தெரியுமே செல்லமே. மற்றவங்க அவனை தப்பாக பேசும்போது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் உன் பக்கம் இருக்கிற நியாயம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீ ஒருபோதும் மனசு வருத்தப்படாதே. நீ யாருங்கிறத யாருக்கும் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. அமைதியாக உன் வேலையை மட்டும் பாரு. உனக்காக பேச வேண்டிய இடத்துல இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக வந்து பேசுவேன். உன்னை காயப்படுத்தினவங்களும் கஷ்டப்படுத்தினவங்களும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு கூடிய சீக்கிரம் நான் உன்னை உயர்த்த தான் போகிறேன். அது வரைக்கும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உன் கூட இருந்தவங்களே உன்னை ஏமாற்றிட்டு போகும்போது உனக்கு துரோகம் செய்யும்போது எல்லாமே உனக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அல்லவா? உனக்கு தகுதி இல்லாத மனிதர்களை மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கேனே தவிர யாரும் உன்னை விட்டு எங்கேயும் போக நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்குவேன். சில பேர் உன் வாழ்க்கையிலேருந்து வழி விட்டு விலகி போயிருக்காங்கன்னா அவங்க உன் கூட இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காதுங்கிறதால நான் தான் விலக்கி வச்சேங்கிறத புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் யார் உனக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் அதை நினச்சி அழுகாதே. உன்னை உருவாக்கியவன் இந்த அப்பன் முருகன். கண்டிப்பாக உனக்கென ஒரு அங்கீகாரத்தை இந்த உலகத்தில் உருவாக்கி கொடுப்பேன். நீ செய்யும் முயற்சிகளை தாண்டி உன்னை மிகப்பெரிய ஆளாக உருவாக்கி உன்னை வெற்றிகரமாக நான் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக வாழ வைக்கிறேன்.